தமிழ் ஷார்ட் அண்ட் பிகினர்ஸோட 8th கிளாஸ் தான். இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, தனிக்குறி சொற்கள்னால் இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்கன்னா கிராம்லாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஏதாவது ஒரு சிம்பிள் மாதிரி போட்டாலே அது ஒரு வேர்டாக ரெப்ரசன்ட் ஆகும். ஏதாவது ஒரு ஸ்ட்ரோக்கு போடுறோம், அது ஒரு வேர்டாக ரெப்ரசன்ட் ஆச்சுன்னா அதை நம்ம தனிக்குறி சொற்கள்னு சொல்கிறோம். தனிக்குறி சொற்களில் மொத்தம் 3 பிளேசஸ் இருக்குது. எப்பவும் போல தான் above the line, on the line, through the line. இது ஒரு வேர்டாக ரெப்ரசன்ட் ஆகும், இது ஒரு வேர்டாக ரெப்ரசன்ட் ஆகும், இது ஒரு அது எதா வேணால் இருக்கலாம், எந்த மாதிரி ஷேப்பில் வேணால் இருக்கலாம். பட் ஒரு வேர்டாக ரெப்ரசன்ட் ஆகும். 3 பிளேசஸ் இருக்குதுன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம உள்ளே போகலாம். இது இங்கிலீஷில் நல்லா டெஃபினேஷனாக கொடுத்துருப்பாங்க. தமிழ் அந்த வரைக்கும் உங்களுக்கு எந்த டெஃபினேஷனும் கொடுக்கல. அப்பொழுதுன்றது above the line பா யூஸ் பண்ணுறோம். அப்பொழுது above the லைனில் யூஸ் பண்ணால் அப்பொழுது, அதையே ஆன் த லைனில் யூஸ் பண்ணால் எப்பொழுது, அதையே த்ரூ த லைனில் யூஸ் பண்ணால் இப்பொழுது. above the லைனில் யூஸ் பண்ணால் அப்பொழுது, ஆன் த லைனில் யூஸ் பண்ணால் எப்பொழுது, த்ரூ த லைனில் யூஸ் பண்ணால் இப்பொழுது. தனிக்குறி சொற்களுக்கு ஈற்றில் ஆ ஏ ஓ வந்தால் ஈற்று உயிர்க்குறிகள் போடப்படும். ஈற்று உயிர்க்குறின்றதை துணை சொற்கள்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இப்போ அப்பொழுது ஆல்ரெடி நமக்கு தெரியும். அப்பொழுதா ஆ வந்துச்சுன்னா ஒரு கிராஸ் மார்க், இதுக்கு முன்னாடியே நம்ம பார்த்துட்டோம். ஏ வந்துச்சுன்னா சுளுக்கினும் பார்த்துருக்கோம். அப்பொழுதே, அப்பொழுதோ, ஓனா சர்க்கிள் மாதிரி போட்டுருணும். ஓகேங்களா? சர்க்கிள் க்ளோஸ் ஆகிருக்கணும். அப்பொழுதோ. ஓகேங்களா? மொத்தம் 3 இருக்குது. ஆ ஏ ஓ இதை தான் துணைச்சொற்களாக யூஸ் பண்ணுறோம். அந்த கிராம்லாக்ஸில் எப்படி யூஸ் பண்ணுறோம், தனிக்குறி சொற்களில் எப்படி யூஸ் பண்ணுறோன்றது தான் இந்த கீழே பார்த்துருக்கோம். ஓகே, இது நம்ம புக்கில் கொடுத்துருக்காங்க. இந்த நிறுத்தக்குறிகளில் வச்சு செகண்ட் பேப்பரில் கொஷின் கேட்கலாம். முற்றுப்புள்ளினா கிராஸ் மார்க், இடைநிறுத்தம்னா இப்போ ஒரு சிம்பிள். இடைநிறுத்தம் மீன்ஸ் நெக்ஸ்ட் பேராகிராஃப்னு அர்த்தம். அப்படியே நிறுத்திட்டு நெக்ஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கிறது. நெக்ஸ்ட் லைன்னா நெக்ஸ்ட் லைன்னு கூட சொல்லிக்கலாம். நெக்ஸ்ட் லைன் ஆர் நெக்ஸ்ட் பேராகிராஃபுக்கு இந்த சிம்பிள் யூஸ் பண்ணுறோம். கேள்விக்குறி நமக்கு தெரியும், கொஷின் மார்க். புல் ஸ்டாஃபுக்கு இந்த கிராஸ் மார்க் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. ஆச்சரியக்குறி அது சிம்பிள் சேம் தான், பட் புல் ஸ்டாஃபுக்கு மட்டும் கிராஸ் மார்க் யூஸ் பண்ணுறோம். ஓகே, தனிக்குறி சொற்கள் உங்களுக்கு தனியாக கொடுத்துருப்பாங்கப்பா. எல்லா எக்ஸசைஸ்லையுமே தனிக்குறி சொற்கள்னு இருக்கணும். இதுக்கு ரூல் படி வரும், சிலது ரூல் படி வராது. நம்ம மெமரைஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கணும். நீங்கள் மெமரைஸ் பண்ணிக்கணும், ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு ஸ்பீடு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் 30% உங்களுக்கு இந்த தனிக்குறி சொற்கள் இடம்பெறும். அப்பொழுதும் அப்போதும் சேம். இதுக்கு அர்த்தம் என்னன்னா, அப்போது அப்பொழுது ரெண்டுமே சேம். எப்பொழுது எப்போது ஆன் த லைன், இப்பொழுது இப்போது த்ரூ த லைன், அந்த above the லைன், எந்த ஏன்னா ஆன் த லைன்னு சொல்லியிருக்கோம், ஆனால் above the லைன்னு சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? அப்படியே அது இந்த லைட்டு எல்லாமே லைட்டு. ஆச்சரியமாய் சே above the லைனில் போட்டால் ஆச்சரியமாய், ஆன் த லைனில் போட்டால் எச்சரிக்கையாய், த்ரூ த லைனில் போட்டால் உசிதமாய். இது எப்படின்னா உசிதமுக்கு இதான்ப்பா. உசிதம், எச்சரிக்கை, ஆச்சரியம் சேம் தான். ஐக்கியமாய் லைட்டு, ஒரு காய் யூஸ் பண்ணுறோம். ஐக்கியமாய். ஆகையாளுக்கு அந்த இக்கு மேலே ஒரு புள்ளி இருக்கும்ல, கா யூஸ் பண்ணுறோம். ஆகையால், ஆகையினால். அப்படியே டார்க்கு ஆன் த லைன். above the லைனில் யூஸ் பண்ணால் ஆகையால், அதையே ஆன் த லைனில் யூஸ் பண்ணால் ஆகையினால். நமது ந above the லைனில் யூஸ் பண்ணால் நமது, அதையே அப்படியே த்ரூ த லைனில் யூஸ் பண்ணால் நியாயமாய். அப்படியே ஆ படிச்சிருப்போம் துணை சொல்ல, ஆவோடு ஜாயின் பண்ணி ஒரு நா போட்டிங்கன்னா அநியாயமாய். லைட்டு, 3மே லைட்டு, மெல்லிய. ஓகேங்களா? அங்கு இங்கு யூஸ் பண்ணுறோம். இங்குன்றது என்னது, டார்க்கு. above the லைனில் யூஸ் பண்ணால் அங்கு, ஆன் த லைனில் யூஸ் பண்ணால் எங்கு, த்ரூ த லைனில் யூஸ் பண்ணால் இங்கு. ஓகேங்களா? இன்றைய கிளாஸில் தனிக்குறி சொற்கள் தான் பார்த்துருக்கோம். இதுக்கு அடுத்த எக்ஸசைஸை நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்.